தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பொறுப்பாளர், என்னுடைய அருமை நண்பர், நாடாளுமன்றத்தில் என்னோடு பணியாற்றிய என் அன்பு தோழர் டாக்டர் அஜய்குமார் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளரும் செயலாளரும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே பணியாற்றிய என் அன்பிற்குரிய நண்பர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலர்கள் மற்றும் நண்பர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், பிசிசி, ஏஐசிசி, ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக வணக்கமும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் நான் முதல் முறையாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது it is very clear mandate. The parliament election 2024, it's a clear mandate. தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்தது. The only one agenda, the only one resolutions, the only one people interest, ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய one point agenda, the one, the caution. அதற்கு துணையாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அன்னை தியாக தலைவி சோனியா காந்தி அவர்கள், நம் அன்பிற்குரிய தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்றாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்று மேடையிலே 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான தருணம் இது, மிக நம்பிக்கையான தருணம் இது. இந்த மிக மகிழ்ச்சியான தருணத்தில், நம்பிக்கையான தருணத்தில் ஒரு சிறிய கருத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மருமகன் முரசொலி மாறனை தம்பி என்று தான் அழைப்பார், மருமகனை தம்பி என்று தான் அழைப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் மகன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் மகனான தளபதி கலைஞரை அழைக்கிற பொழுது தலைவர் என்று தான் அழைப்பார். நண்பர்களே, தோழர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னார், நேருவின் மகளே வருக, இந்தியாவில் நிலையான ஆட்சியை தருக என்று தலைவர் கலைஞர் சொன்னார். இரண்டாவது முறை அன்னை சோனியா காந்தி அவர்களை பார்த்து தலைவர் கலைஞர் சொன்னார், இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவில் நிலையான ஆட்சியை தருக என்று கலைஞர் சொன்னார். அதை விட ஒருபடி தாண்டி சொன்னார் தளபதி ஸ்டாலின். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் பஜரங்க தள்ளும் அவர்கள் தீவிரமடைந்த நேரத்திலே ஒரே ஒரு குரல் தென் மாநிலத்திலே கேட்டது. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொன்னார், இந்தியாவிற்கு பிரதமராக பொறுப்பேற்கிற ஒரே தகுதி உள்ள தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே என்று அருமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொன்னார். அன்பிற்குரிய தலைவர் அண்ணன், அண்ணன் என்று சொல்வதா நண்பன் என்று சொல்வதா தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கிறீர்கள், அஜய்குமார்
பிரச்சார பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் நடக்கிறது. என் அருமை தங்கை ஜோதிமணி அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நான் முன்வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி வருகிறார். வேகமாக வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரை கட்டிப்பிடித்து நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாங்கி இனிப்பை கொடுத்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக இனிப்பு வாங்கி வந்தேன் என்று. அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை கட்டிப்பிடித்து அப்படியே அழைத்து வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் இதோ ராகுல் காந்தியை நிறுத்துகிறேன். நண்பர்களே, தோழர்களே, சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகிறோம். ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை யாரும் பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை. கிராமத்திலே காங்கிரஸ் இருக்கிறது. கிராம காங்கிரஸ் கமிட்டி வளர்க்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறது. அருமையண்ணன் தலைவர்கள் எல்லாம் சொன்னது போல வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நண்பர்களே, தோழர்களே, 100% தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தனித்து போட்டியிட வேண்டும், தவறு ஒன்றுமில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம், அது வேறு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் லட்சக்கணக்கான தொண்டர்களின் தோழர்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு தனித்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்ன பிரச்சனை? பணத்துக்கு பிரச்சனையா? நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலில் நமக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, உள்ளாட்சி தேர்தலில் நம்மை கவனிக்க ஆள் இல்லை, நகரசபை தேர்தலில் நம்மை கவனிக்க ஆள் இல்லை. அதற்காகத்தான் இந்த செயற்குழு கூடுகிறது, உங்கள் கருத்தை கேட்கிறது. இந்த கருத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு நான் சொல்லுகிற என்னுடைய வேண்டுகோள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கிற பொழுது 1,40,000 பிரதிநிதிகள் தமிழகத்தில் வென்றார்கள். அதில் 40,000 பிரதிநிதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்றார்கள். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உள்ளாட்சி வருகிற பொழுது கூட்டணி வைப்பீர்கள் என்று சொன்னால் சமமான சம பங்கீடு உள்ள காங்கிரஸ் கட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய நாளை தமிழகத்தை ஆள இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இடஒதுக்கீட்டை சரியாக நீங்கள் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் தெளிவான இயக்கமாக முன்னெடுத்து வரும். நண்பர்களே, உங்கள் மனநிலை எனக்கு புரிகிறது. அந்த மனநிலை தெரிந்துதான் நானும் பேசுகிறேன். எனவே நண்பர்களே, தோழர்களே, அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்பது நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய பிரதானமான பிரின்சிபல் அப்போசிஷன் லீடராக வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்பொழுது தங்கள் கோரிக்கையும் தீர்மானத்தை வைக்கிறது என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.